இதுலேயும் நம்ம சோம்பு உப்பெல்லாம் போட்டோம்ல, இதுக்கு வடக்கி அரைக்கிறோம். அது மாதிரி நினச்சிக்கோ. இது அந்த வெங்காயத்தோட அந்த ஓரத்தில் வெங்காயமா இருக்கா எடுத்துட்டீங்க. அதில் போனில் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் ஒரு 1/2 hour ஊற வச்சு மிக்சியில் அந்த சத்தமாக பேசுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், உப்பு, சோம்பு, இதெல்லாம். சோம்பு வந்து அரைக்கும் போதே பருப்போடைய கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிடணும். அதோட இதெல்லாம் போட்டு வடக்கி நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல, பருப்பு வடக்கி, அது மாதிரி அந்த மாதிரி பிணைஞ்சு. ஆனால் இருட்டாகவே தெரியுது. நிழல் அப்படி பிணைஞ்சு அடுத்து உருட்ட ஆரம்பிக்கணும். மலர்மா வந்து பார்த்ததுக்கப்புறம் சைடில் இந்த இருக்காம தேங்காவை தேங்காவை அரைச்சி இப்படி உருண்டையை எடுத்து வச்சிருக்காங்க. அரைச்சி பிளாக்காக தெரியுது கொஞ்சம். அடுத்து இது இந்த சைடு புளி கரைச்சி தண்ணியில் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் புளின்றனால வெள்ளையாக இருக்குது. தேங்காய் அரைச்சது போக பேலன்ஸ் இருந்த தண்ணியை அந்த தண்ணிக்குள்ளேயே புளி தண்ணியிலேயே ஊற்றிக்கிட்டாங்க. அதனால் அது கொஞ்சம் கலர் அப்படி யம்மியாக இருக்குது. அதில் ஒரு தக்காளி போட்டிருக்காங்க. ஆன் தி ஸ்பாட் எடுத்து போடுவாங்க. நம்மளுக்காக செதுக்கி போயிட்டாங்களா? இது பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். இப்படி வரன்னு எடுத்து இங்கே இப்படி உருட்டுனா நல்லா விட்டுங்க. வந்துருச்சு. உருட்டுனா இப்படி 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 பிடிச்சோன்னா என் கை நல்லா தெரியாது. இப்படி உருண்டை பிடிச்சா தெரியும். சைடில் வெங்காயம் தெரிஞ்சுன்னா இப்படி எடுத்து விட்டுணும். அதில் மல்லித்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். உருண்டை இல்லையா மலர்மா? ஆமாம், உரப்புக்கு. இப்போ திரும்ப இந்த உருண்டைக்கு மிளகாத்தூளை போட்டு நம்ம பிணையிறோம். ஒரே ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் தெரியுது. அப்பா நீங்க செய்யறது நல்லா கிளியரா தெரியுது. ஒரே ஒரு வெங்காயம். லைட் எரியுதா இல்லையா? லைட் வேணா ஃப்ளாஷ் ஆன் பண்ணணும். அது இதில் ஃப்ளாஷ் எங்கே இருக்கு? இல்லை, ஃப்ளாஷ் தேவையில்லை. இந்த வெளிச்சமே போதுமா? இந்த கட்டை தான் அப்படி இருக்கோ. தேங்காய் அரைச்சது அந்த தண்ணிக்குள்ளே போட்டாங்க. தெரியுதா? அங்கே இருந்துச்சு. எப்படியே வச்சு ஃபோக்கஸ் பண்ண. அதுக்கு அடுத்து அதில் உப்பு போடுறாங்க. நீ அங்கிருந்தே காமி பாப்பா. என்ன அந்த மாதிரி அங்கே வச்ச நம்பர் அங்கே சுதாத்த கிட்ட இருக்கு பாரு. இது போதுமா? டேஸ்ட் எல்லா பக்கமும் பரவிடுச்சுன்றது பாருங்க. வருமா? குழம்பே குடிச்சு பாரு. அந்த தண்ணிவா? அப்புறம் தான் நீ அந்த கை காட்டு. எந்த கையிலையும் இதுலேயே குழம்பு டேஸ்ட்லாம் வந்துடுச்சு. உப்பு, புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய், மஞ்சத்தூள், வேணும் போட்டாங்க, தேங்காய் போட்டாங்க, உப்பு, இதெல்லாம் போட்டு லிக்விட் தக்காளி அதுலேயே கரைச்சிட்டிங்களா? ஆமா, இதுக்குள்ளேயே தக்காளியும் கரைச்சாச்சு. நான் பார்த்தேனே தக்காளி கரைச்சி. கீழே போயிடாம. சரி சரி, கீழே போய் எடுத்து போட்டுறாங்களா தக்காளி. அதனால இப்படியே கரைச்சிட்டா பெஸ்ட்டு.
உருண்டை பிடிச்சிடவா? புளி குழம்பு தாளிச்சு அவ்வளோதான். இவ்வளோதான் புளி. இவ்வளோதான். ஓகே டன். இவ்வளோ போய் சேர்த்துருவோம். அதுலேயே இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கும். புளி கண்டென்ட் குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காலை வலிக்குது. போட்டுக்கலாம். ஊட்டிங்க வேகமா. இரு, அது மலர் நான் பார்த்துட்டு தான் விட்டுருவேன். அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில், உனக்கு சொல்கிறேன் என்ன நான். மஞ்சத்தூள், தாளித்தூள், 2 வெந்தயம், வெந்தயம் 2, அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டாங்க. வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் எங்கே பாருங்க, வெங்காயம் எவ்வளோண்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளவுதான். ஓகே, அதுதான் எண்ணெய் குண்டா. சரி தாளிச்சுதா பெரிய குழம்பு. இங்கே இருந்தே என்னன்றதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லா கண்டென்ட்டும் இங்கே தான் இருக்குது. 100க்கே இவ்வளோ வருது பாரு. மட்டும் பாருங்களேன். இப்போ தெரியல. உங்களுக்கு இந்த சாக்கு இருக்கவும் அப்பாய்க்காங்க. வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. வந்து வதக்கியாங்க. அதாவது திறந்து விடுங்க. எவ்வளோ எண்ணெய்ன்றதை ஒரு தடவை இன்னொரு தடவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீ பார்த்துக்கோ. இதில் போட்டாலும் வந்துடும். நானும் பார்த்துட்டேன் மலர்மா. இதுக்குள்ளே போட்டுதான் குழம்பு ஊற்றிட்டாங்க. அதுதான் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த குண்டானுக்குள்ள ஊற்றினாங்க. அது இப்போ இந்த போடணும். இதெல்லாம் வாஷ் பண்ணி கொண்டாடுப்பா. இந்த இதில் வைக்க. அவ்வளோதான். நீங்கள் அது எதுவும் டேஸ்ட் பார்க்கணுமா வேணாம்? அதை நீ பார்த்துக்கோ. இந்த அமிச்சு அமுக்கிக்கிட்டீங்கன்னா உடையாது. நல்லா உடையாது. நல்லா அமுக்கி ஏன்னா உடஞ்சிடும். கழுவி அங்க இங்கே தேவையில்லை. உங்க மூஞ்சியெல்லாம் கோயிலுக்கு வீடியோ பண்ணி ஏய் இங்கிட்டு வாடா. ஒன்று பத்தாதே. தள்ளிக்கோங்க. யாபோ யார் மூஞ்சியும் தெரியும். இவங்க இருக்காங்க. உருண்டை குழம்புக்கு உருண்டை ரெடி ஆகுது. வெங்காயம் போட்டு நாளைக்கு சர்ச்சுக்கு போட்டு போனால போடுமா? சீக்கிரம் போங்க. ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அங்க அது வந்து க்ளோஸ் பண்ணி வெந்துகிட்டு இருக்கு, கொதிச்சிட்டு இருக்கு. இது க்ளோஸ் பண்ணி அடுப்புல ஸ்பீட்ல வச்சு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐயோ கையை குறுக்கால வச்சுட்டே மலர்மா டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போய் கொண்டு செய்யறோம். அவங்க ஊர்ல போய் செய்யறேன். 3 உருண்டை ஊட்டி இருக்கான் இவ்வளவு நேரம். எங்க அம்மா மலர்மா கடகடன்னு ஊட்டிட்டேன். அப்படி சொல்றேன். திஸ் இஸ் கால் நாத்தம் உருண்டை. கை அதுல கழுவு, அதுல ஊத்த. சொம்புல கொண்டு வந்தேன். பண்ணிக்கிட்டு நிறைய பருப்பு கையில இருக்கு. பாடியில் விட்டா அதுல ஊத்திக்கலாம் குழம்புல. கீழே போதும் விடு. அக்கா இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு கருவாடு வாங்கிட்டு வரேன். கருவாடு வாங்கிட்டு வா. வறுக்கணும் மாண்டி. அப்படியே குடிச்சுக்கிட்டு மலர்மாவே அந்த குண்டாடே. என்னதுன்ட்டு கூட்டெல்லாம் போட பிடிக்காதடி. கூட்டுறதெல்லாம் பிடிக்கல, சட்டியை தான் பிடிக்கும். தோசையை சுட்டு
கொதிக்குதா காமி காமி. ஏதாவது டார்ச் லைட் இருக்கான்னு பாரு. டார்ச் லைட்டுங்களா? இது எடுங்க தெரியும். வேண்டாம், இதுதான் நிறைய கப்பிலாம் இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம்மா வேணாம் வேணாம்மா. சுத்தமா நல்ல. அதுதான் இங்கிட்டு போனேன், இங்கிட்டு போனேன். இப்ப தெரியுதா? இது வேணும். இந்தா இன்னும் கொதிக்கட்டும். உருண்டை கொதிக்க கொதிக்க இது கொதிக்க கொதிக்க வேகணும், குழம்பு சொல்லிடும். 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு. திரும்ப பாதி மூடி வச்சாச்சு. பொங்கிடும். அதனாலதான் மூடி வைக்கலனா 14 உருண்டை. மூடி வைக்கலனா குழம்பு பொங்கிரும். அதனால மூடி நிறைய மூடுனா பொங்குண்டி, ஆறாயிரம் வச்சா பொங்காது. ஓகே ஓகே, புரிஞ்சது இல்ல பாப்பா? நிறைய மூடி வச்சா அப்படியே வளைஞ்சிரும். அதுக்குதான் கொஞ்சமா மூடி வைக்கணும். நல்லா காட்டுங்க. அம்மிக்கல் எதுக்கு காட்ட சொல்றா? அவ மிக்சியில போட்டுக்குவா, நான் அரைச்சேன். அம்மியெல்லாம் எதுக்கு பிடிக்கிற நீ? இங்க பாரு, மேல வந்துருச்சா? எந்திரிச்சா? மேலால வந்துருச்சுன்னு தெரியுது. வெந்துருச்சுன்னா எல்லாம் போட்டு பார்த்து கடைசியில ஒரு 2-3 கொதி வச்சோன்னா எடுக்க வேண்டியதுதான். கையே உள்ள அதான் நானும் பாக்குறேன். குழம்பு பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துருது கையே. நீங்க தூரத்துல இருந்து போட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவன் மூஞ்சி கிஞ்சில போட்டுருச்சுன்னா வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், வெந்துரும். 10 நிமிஷம் கூட கொதிக்கலாம். அப்படியே காமிக்கவா? வேணாம், போதும். இல்ல இல்ல, இப்ப வந்து என்ன பண்ணிரு, இந்த பாஸ் பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன்னா இது ஒரு தடவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. இந்த குழம்பு அரையா மூடி போட்டு கொதின்னு கொதிச்சுன்னு இருக்கு. இதே 10 மினிட்ஸ் இப்படியே கொதிச்சுனே இருக்கணும். ஓகே.